ஒரு யூத பெண்மணி கிடையாது. she was a foreigner. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னோட பேப்டிசம் நேம் ரூத், பேப்டிசத்துக்கு முன்னால கவிதா. ஓ, ரூத் வந்துட்டு யூத பெண்மணி கிடையாதுங்க. இப்ப நான் எஸ்தர் எனக்கு பாஸ்டர் பேர் வச்சாரு. எஸ்தரும் யூத பேர் கிடையாது, இதெல்லாம் ஃபாரின் நேம்ஸ். பிரதர் பேர் அன்பழகன், ஞானஸ்தான பேர் என்னுடைய அன்பழகன் என்ற சாத்ராக். நீ அதுக்கு அன்பழகனாவே இருந்திருக்கலாம், ஏன்னா அன்பு அழகன். சாத்ராக்னா என்ன தெரியுமா? சாத்ராக்கோட ஒரிஜினல் பேர் அனனியா. அந்த ஊர் ராஜாவுக்கு நேபுகாத்நேசாருக்கு ஆண்டவர் மேல அவ்வளவு கோபம். அனனியா, யானா யாவே, ஏகோவா தேவனுடைய பேர் இருக்கு, உன் பேரை மாத்திரண்டா அப்படின்னு சொல்லி அவங்க சாமி பேரை வைக்கிறாரு. அதுதான் சாத்ராக், அக்குவின் வேலைக்காரன் அர்த்தம். நம்ம அனாயிண்டடான பேர் சாத்ராக். ஆண்டவரே முடியாம கஷ்டப்படுறார் சிங்காசனத்துல. டே முடியலடா, நீ ஒண்ணு பைபிள படி, இல்லைன்னா படிக்கிறவங்களோட உட்கார்ந்து படி, இல்லைன்னா சர்ச்சிலே அது தூங்காம இரு. நீ அன்பழகன் என்ற சாத்திரக்கு ஆண்டவர் பேக்க உன் பேர் முதவே நல்லா தான் இருக்கு. கவிதா, கவிதானா கவிதை அப்படின்னு நினைக்கிறேன், எதாவது தெரியல, அந்த பேரே நல்லா தான் இருந்துச்சு. மல்லிகை, அது அட்லீஸ்ட் ஒரு பூ பேரு. நீ இப்ப வச்சிருக்க பேர் தான் சரியில்லை. நம்ம ஆளுகளுக்கு என்னன்னா பைபிள் இருக்கிற எல்லா பேருமே கிறிஸ்தவ பேரு நினைச்சுக்கிறாங்க. நான் என்ன பண்றது? God changed the story. That's the beautiful thing. ஆனா அது நடக்கிறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? இந்த அம்மா கரெக்டான டைரக்ஷன்ல போக வேண்டியது அவசியமா இருந்துச்சு. She made the right move. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில உங்க கதை கந்தர்கோலமா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தவறான முடிவுகள் எடுத்து தவறான திசையில போயிருக்கிறோம். இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சரியான முடிவுகள் எடுத்து சரியான திசையில நம்ம போகும் பொழுது ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்றார், உன் கதையை நான் மாற்றி எழுத விரும்புகிறேன்னு சொல்றார். God wants to write your story and he wants to change everything about you because my God is an expert in rewriting stories. ஒருவேளை இல்லைங்க என்னோட இதெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. எங்க ஆண்டவர் அதில் எக்ஸ்பர்ட். நீங்க அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு அழிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் திரும்ப ஃப்ரெஷ்ஷா எழுதுவார். யோசித்து பாருங்க, ரூத்தோட ஸ்டோரி அப்படி முடிஞ்சிருக்க கூடாது. நல்ல பொண்ணு, வாழ்க்கப்பட்ட போன இடத்துல வாழ்க்கை தொலைஞ்சு இப்படி போயிடுச்சு அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் சொன்னார், இல்லை நான் லைக்க நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ராஜாவோட கொள்ளுப்பாட்டிங்கிற ஒரு இதை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, ஏசப்பாவோட ஹிஸ்டரியிலையும் வரும்படி ஆண்டவர் பண்ணார்.